சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரேயில் தான் இன்றைக்கி கேக் பேக் பண்ண போகிறேன். இது வந்து 13க்கு 9 இன்ச் அளவில் இருந்துச்சு. ஹைட் வந்து 1.5 இன்ச்சுக்கு இருக்கும். ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றரை கிலோ சாக்லேட் கேக் செய்கிறதுக்கான பேசிக் ரெசிபி தான் இது. ஒரு சிலர் வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக கொடுத்துருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டுக்கும் கிராம் மெஷர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். 5 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்து முட்டையை ஸ்லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை முட்டை கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1லேருந்து 2 செகண்ட் மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு சலிச்சு வச்சுருக்க மாவையும் நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் கூட வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாக்கோவெல் பிராண்ட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல டார்க்காக இருக்கும். பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேயில் ஊற்றி 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 2 ராடும் ஆன் பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா கேக் கூல் ஆகிற வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடிக்கிறேன். 1 கப் க்ரீம் கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் மட்டும் நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கனாஷ் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். க்ரீம் பாதி பீட் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். நார்மலாக 1 கப்புக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஆனால் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் கேக் அசம்பிள் பண்ண போகிறேன். இது வந்து இந்த லிட்டோடையே வந்துடும். இது வந்து 250 ml கப்பு. இங்கே லோக்கல் கடையில் 3 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த கப்போட ஹைட்டு 3.5 இன்ச்சும் கீழே பேஸ் வந்து 2 இன்ச்சுக்கும் இருந்துச்சு. கப்போட மேல் பகுதி 3 இன்ச்சுக்கு இருந்துச்சு. அதனால் கப்போட கீழே பேஸ் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். கேக் நல்லா கூலானதுக்கப்புறம் கேக் மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை இந்த மாதிரி கையாலேயே எடுத்துருங்க. இதெல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் கேக்கை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கேக் அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த ஜாரோட பேஸ் வந்து 2 இன்ச்சுக்கு தான் இருந்துச்சு. அந்த அளவில் கட் பண்ணால் கேக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரியான ஒரு குக்கி கட்டரையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ யூஸ் பண்ணி கேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கேக் இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் கேக்கோட கீழ் பாகத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் உதிராமல் நல்லா நீட்டாக ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும். கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேயில் பேக் பண்ணி எடுத்த இந்த கேக்லேருந்து மொத்தமாக 10 ஜார் கேக் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கான பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ரவுண்டு டின்னு தான் இருக்குது அப்படின்னா 9 இன்ச் டின்னில் ஊற்றி 3 லேயராக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 5 ஜார் கேக் மட்டும்தான் அசம்பிள் பண்ண போகிறேன். அதனால் மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தது போக மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கையாலே உதுத்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கிறேன். இதை வந்து கேக் அசம்பிள் பண்ணுறப்ப பேஸில் ஒரு லேயராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்டும் க்ரீமும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி ஜாரில் அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் க்ரீமால் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உதுத்து வச்சுருக்க கேக்கை ஒரு லேயராக போட்டுக்கிறேன். கேக் போட்டதுக்கப்புறமா இன்னொரு ஜார் வச்சு அந்த கேக்கை ஃபுல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கேக் எடுத்து சாப்பிட்றப்ப தூளாக தனித்தனியாக வந்துடும். இதுக்கப்புறமா கேக் மேலே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கனாஷையும் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் க்ரீமால் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 லேயருக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன். க்ரீம் ஃபில் பண்ணுறப்ப ஓரத்தில் சுற்றிலும் இருந்து அதுக்கப்புறமா சென்டருக்கு கொண்டு வாங்க. அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்குறப்ப லேயர்ஸ் வந்து நல்லா நீட்டாக அழகாக தெரியும். நாலு லேயரும் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறமா டெலிவரி கொடுங்க. இது வந்து நான் பிளாஸ்டிக் ஜாரில் செட் பண்ணனால ரேட்டு வந்து 100 ருபீஸ் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணுறப்ப ஜாரோட ப்ரைஸுமே இதில் சேர்க்கணும். அப்படி இருக்கப்போ வந்து உங்களுக்கு ரேட்டு கூட வரும். இந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா ரேட்டு வந்து நம்ம நார்மலாக கம்மியான ப்ரைஸுக்கே கொடுக்க முடியும். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க முத்து, இவங்க தேனியில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெலாம் செஞ்சவங்க ஜெயபிருந்தா, இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க மகேஸ்வரி, இவங்க காரைக்குடியில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.